எதிர்காலத்தை கணிக்கணும்னா எதிர்காலத்தை சரியாக கணிக்கணும். இப்போ நான் 2040 இந்த உலகம் அழியும், இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும்னு சொல்கிறேன். அப்படின்னா என்னால் சரியாக எப்படி கணிக்க முடியுது? நான் ஒருதலை பட்சமாக இல்லை, அதாவது தொழில் தான் வாழ்க்கை. நிறைய பேர் தொழில் தான் வாழ்க்கை, தொழிலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல, கலைகளுக்கு முக்கியத்துவம், கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. வெறும் எப்போ பார்த்தாலும் தொழில் 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 தொழில், படிப்பு 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 படிப்பு. பள்ளிக்கூடம்லாம் பிற்காலங்களில் படித்து முடித்தா நாளைக்கு ஒரு வேலை தான் பார்க்க போகிறாங்க. அதுக்கு தான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. பள்ளிக்கூடம்னாலே அது ஆரம்பகட்ட தொழிற்பயிற்சி நிலையம் தான். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஓவராக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. உங்கள் பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்தோடனே டியூஷனுக்கு அனுப்புகிறீங்க. அந்த டியூஷன் இந்த டியூஷன், எப்போ பார்த்தாலும் டியூஷன் டியூஷன் டியூஷன், படிப்பு படிப்பு படிப்பு. அப்படின்னா என்ன மாதிரி வளர்க்குறீங்கன்னா உங்கள் குழந்தைகளை ஒருதலை பட்சமாக வளர்க்குறீங்க. தொழில் சிந்தனையோடு வளர்க்குறீர்கள். தொழில் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா படிப்புங்கிறதும் தொழில் தான். நாளைக்கு படித்து முடித்தா ஒரு வேலை தான் பார்க்க போகிறாங்க. 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் நீங்கள் படிக்கிறது அடிப்படையான கல்வி, எழுத படிக்கிறது. அதுக்கு மேலே 10 வயசு வரைக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்குற கல்வி தான் அடிப்படையானது. அதுக்கு பிறகு கற்றுக் கொடுக்குற கல்வி எல்லாமே பள்ளிக்கூடத்துலேயும் சரி கல்லூரிலையும் சரி கற்றுக் கொடுக்குறது எல்லாமே பிற்காலங்களில் அவர்கள் செய்ய போகிற ஒரு தொழிற்கல்வி தான் அது. 5ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க கற்றுக்கொள்கிற அந்த கல்வி தான் தொழிலுக்கு பயன்பட போகிறது. அப்படின்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் படி 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 படி, வீட்டுக்கு வந்தால் டியூஷன், அப்புறம் அப்படி படின்னு எப்போ பார்த்தாலும் படிப்பையே முக்கியத்துவம் படுத்துகிறீங்க, படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு ஒருதலை பட்சமாக தான் வளரும். அந்த குழந்தைகளுக்கு பிற விஷயங்கள்லாம் முக்கியத்துவமாக தெரியாது. பெற்றோர்கள் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு சொல்கிறீங்களோ அதுதான் அவங்க படிப்பு 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 படிப்பு, எப்போ பார்த்தாலும் படிப்பு, வீட்டுக்கு வந்தால் டியூஷன், ஞாயிற்றுக்கிழமையான படிப்பு. அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளுக்கு தொழில் தான் அந்த வாழ்க்கையில் முக்கியம், குடும்பம் முக்கியம் கிடையாது, விளையாட்டு முக்கியம் கிடையாது, கலைகள் முக்கியம் கிடையாது அப்படின்னு நினச்சி தொழிலில் பெரிய ஆளாக வருவாங்க. ஆனால் பிற்காலங்கள்லேயே என்ன ஆகும், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, குழந்தைகளிடம் பேச மாட்டாங்க, கணவன்கிட்ட பேச மாட்டாங்க, மனைவிகிட்ட பேச மாட்டாங்க, குடும்பத்தினரிடம் நேரம் செலவழிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்களால் எதிர்காலத்தை சரியாக தீர்மானிக்க முடியாது. இப்போ எதிர்காலத்தை தீர்மானிக்கணும்னா உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையில் ஒரு முழுமையான ஒரு பங்களிப்பு இருக்கணும், முழுமையான அணுகுமுறை இருக்கணும். வாழ்க்கைங்கிறது அதில் நிறைய பிரிவு இருக்குது. வாழ்க்கையில் தொழிலுங்கிறது ஒரு பிரிவு, விளையாட்டுங்கிறது ஒரு பிரிவு, குடும்பங்கிறது ஒரு பிரிவு, அப்புறம் நிர்வாகங்கிற ஒரு பிரிவு, நீதிமன்றம் ஒரு பிரிவு, வேட்டையாடுதல், அப்படி நிறைய பிரிவுகள் இருக்குது. கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவது அதெல்லாம் ஒரு பிரிவு, மருத்துவம் என்பது ஒரு பிரிவு, உடற்பயிற்சி என்பது ஒரு பிரிவு, இப்படி பல பிரிவுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கும்போது தொழில் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்கள் அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும் பொழுது கடைசியில் அவங்க மற்ற விஷயத்துலலாம் ஒன்றுமே தெரியாது, மற்ற விஷயத்தை பற்றின அறிவு அவங்ககிட்ட இருக்காது. அவர்களால் எதிர்காலத்தை தப்பாக தான் கணிப்பாங்க. அப்படி தான் இந்த உலகம் இப்போ நான் சொல்கிறேன் 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழியும்னு சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கல. நீ எல்லாமே வாழ்க்கையில் முக்கியம்னு தான் சொல்லிவிட்டு நான் என்னுடைய வீடியோக்குள்ளே நான் சொல்லிட்டு வரேன். வாழ்க்கைனா எல்லாமே இருக்கணும், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தினமும் ஒரு மணி நேரம் விளையாடணும், கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்படி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, அதுதான் முழுமையான வாழ்க்கை அப்படின்னு தான் நான் தொடர்ந்து இந்த வீடியோக்குள்ளே சொல்லிட்டு வரேன். அப்படி இருக்கிறனால தான், அப்படி சொல்கிறதுனால தான் என்னால் எதிர்காலத்தை சரியாக கணிக்க முடிஞ்சுது. ஆனால் இந்த உலகத்தில் தொழில் தான் முக்கியம் அப்படின்ட்டு தான் இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால தான் அவங்களால சரியாக கணிக்க முடியல. அதுமாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால தான் நான் உணவையே மாற்றுங்க அப்படின்றேன். உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் சாப்பிட்ற தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, பால் உணவு, இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்துக்கு ஊறு விளைக்கக்கூடியது, தீங்கு செய்யக்கூடியது. அதனால் நீங்கள் உண்ணுகிற உணவு முறையவே மாற்றுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு எல்லா உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். குறிப்பாக அதுதான், உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு தொழிலை செய்யணும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான், அப்போ தான் உங்களால் எதிர்காலத்தை யூகிக்க முடியும். இப்போ இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் உடல் ஆரோக்கியத்தை, உடல் பாதுகாப்பை அலட்சியப்படுத்துகிறது. தொழிலில் கடினமாக உழைச்சாதான் நீங்கள் தொழிலில் சாதிக்க முடியும். அப்போ கடினமாக உடல் ஆரோக்கியத்தெல்லாம் பொருட்படுத்தாத,
இன்றைக்கி வேகமாக வாகனங்கள் போகுது. உடல் பாதுகாப்பு, உடலுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, மனித உடலுக்கு பாதுகாப்பு இல்லை, மனுஷங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நான் அதைத்தான் வலியுறுத்துக்கிறேன். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உடல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, நல்ல உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுனால தான் என்னால் எதிர்காலத்தை யூகிக்க முடியுது. அப்போது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தான் உடலுக்குன்னு ஒரு சிந்தனை இருக்குது. உடல் என்ன எதிர்பார்க்குது? கடினமாக உழைப்பது. நீ தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? கடினமாக உழைக்கணும், கடினமாக உழைக்கிறது தான் சரின்னு நினச்சிக்கிட்டு இருப்ப. நான் என்ன சொல்கிறேன், கடினமாக முரட்டுத்தனமாக உழைச்சா உன் உடம்பு ஆரோக்கியம் கெட்டு போயிடும். உன்னால் பணத்தை சம்பாதிக்க முடியும், ஆரோக்கியத்தை சம்பாதிக்க முடியாது. அதனால் நீ உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கடினமாக உழைக்கக்கூடாது, முழுமையாக உழைக்க வேண்டும், மென்மையாக உழைக்க வேண்டும். தொழிலுக்காக ஒரு 8 மணி நேரத்தை செலவழி அல்லது 6 மணி நேரத்தை செலவழி. மீதமுள்ள நேரத்தில் 1 மணி நேரம் விளையாடு, 1 மணி நேரம் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு விளையாடு, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், 1 மணி நேரம் உன் வேலையை நீயே செய்யணும். நல்ல பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்ல பண்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் ஆரோக்கியத்துக்கு, உடல் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வாழ்க்கையின் பிற பிரிவுகளுக்கு, தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காமல் பிற பிரிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்படி ஒரு முழுமையான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தா தான் அப்போ தான் எதிர்காலத்தை சரியாக யூகிக்க முடியும். அப்போ எதிர்காலத்தில் என்ன மாற்றம் வரப்போகிறது? நல்ல பண்பு, மனுஷங்களை படிக்கணும். அவங்க என்ன, இந்த சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அவர்களுடைய உணர்வுகளை படிக்க வேண்டும். நான் புத்தகம் அதிகமாக படித்ததில்லை, மனுஷங்களை படிச்சிருக்கேன். அவங்களுடைய உணர்வுகள், சின்ன பசங்க பெரிய பசங்க எல்லாருடைய உணர்வுகளையும், பெண்களுடைய உணர்வு எல்லாரும் படித்தனால என்னால் எதிர்காலத்தை சரியாக யூகிக்க முடியாது. வெறும் தொழில் படிப்புன்னு இருக்கிறவங்க புத்தகத்தை தான் படிப்பாங்க. அவங்களுக்கு மனுஷங்களை படிக்கிறதுக்கு நேரமே இல்லை, புத்தகத்தை தான் படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் அவங்க தொழிலில் சிறப்பாக வர முடியும் அப்படிங்கிறதுக்காக புத்தகத்தை படிப்பாங்க. எனக்கு புத்தக படிப்பு இல்லை, நான் மனுஷங்களை படித்ததுனால, ஒரு முழுமையாக படித்ததால் எனக்கு என்னால் சொல்ல முடியுது எதிர்காலத்தில் இப்படி ஒரு மாற்றம் வரப்போகிறது என்று தெளிவாக. அதில் கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அதனால் இதை மறுத்து பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. நான் சொல்லுவேன், இவ்வளோ கருத்து இவ்வளோ தூரம் சொல்லி நான் இன்னும் சொல்லியிருந்தா முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருந்தா வேறு யாருமே மறுப்பே பேச முடியாது. நான் வருஷத்துக்கு 3000 வீடியோ போட்டிருப்பேன், மறுப்பே பேச முடியாது. ஆனால் நான் இப்போது கடைசி ஆராய்ச்சி முடிய போகிற காலகட்டத்தில் ஏதோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் குறைவான வீடியோக்கள் தான் உங்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த சரியாக உங்களுடைய அனைவருடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுக்குற அளவுக்கு போதுமான வீடியோக்கள் இல்லை என்றாலும் இதுவே போதுமானது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம். இங்கு ஒரு பானை சோறுமே பதம் பார்க்க தயாராக இருக்கிறது. அதனால் ஒரு உண்மைக்கும் பொய்யுக்கும் எது உண்மை எது பொய்யுங்கிறத சரியாக கண்டுபிடிக்க தெரிந்தவர்களால் நான் சொல்லுகிற உண்மையை யாராலையும் மறுக்க முடியாது. அதனால் எதிர்காலத்தை யூகிக்க தெரியணும்னா நீங்கள் ஒருதலைபட்சமாக தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதனால தான் இந்த உலகத்தால் எதிர்காலத்தை யூகிக்க முடியல. 2040 வரப்போகிற ஒரு மாற்றத்தை இவர்களால் உணரவே முடியல, கண்டுபிடிக்கவே முடியல. இவங்க வெறும் தொழிலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நம்பி பெரிய பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஏதோ மனுஷங்க இன்னும் 1000 வருஷத்துக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய கட்டமைப்புகள், விண்வெளிக்கெல்லாம் போயிட்டாங்க, பெரிய பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இன்னும் 17 வருஷத்தில் செயலிழக்க போகுது. அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதுதான் எதிர்காலத்தை யூகிக்கணும்னா ஒரு பொதுவான ஒரு முழுமையான அணுகுமுறை இருக்கணும். அனைத்து விஷயங்கள்லையும் நம்ம முழுமையாக இருக்கணும். மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா என்பதை உறுதிப்படுத்தணும். அப்போ தான் எதிர்காலத்தை யூகிக்க முடியும். நீ தொழிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தினால மகிழ்ச்சியை தியாகம் பண்ணிட்ட. மகிழ்ச்சியாக வாழ்கிறது முக்கியம் இல்லை. நான் இன்ஜினியராக டாக்டரோ ஆகிறது தான் எனக்கு முக்கியம், விஞ்ஞானி ஆகிறது தான் முக்கியம், பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியம், தொழிலில் சிறப்பாக சாதனை புரியணும் அதுதான் முக்கியம் அப்படின்னு ஒரு குடும்பத்துலேயும் நீ சாதனையாளராக இருக்கணும். தொழிலில் மட்டும் சாதனை செய்யக்கூடாது. குடும்பத்தில் உன்னுடைய உனக்கு நண்பர்கள் இருக்கணும், அப்புறம் உறவினர்கள், விளையாடணும். டெய்லி விளையாட்டில் சாதனைனா டெய்லி 1 மணி நேரம் விளையாடணும், அதுவே சாதனை தான். அப்படி சாதிக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கையில் சாதனைன்னா வெறும் தொழிலில் பண்ணுறது மட்டும்தான் சாதனை கிடையாது. குடும்ப வாழ்க்கையில், காதலில், காமத்தில், இப்படி எல்லா அணுகுமுறையிலையும் ஒரு சாதனை. போதுமான அளவுக்கு நான் ஒரு காமத்தை அனுபவித்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி காதல் போதும் என்கிற அளவுக்கு நான் காதலித்திருக்கிறேன், தொழிலும் செய்திருக்கிறேன், குடும்பத்தோடு நான் செலவிட்டிருக்கிறேன் நேரத்தை அப்படின்னு எல்லா வகையிலையும். தினமும் நான் விளையாண்டுருக்கேன் 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் அப்போ எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கும். இதுதான் சரியான கண்ணோட்டம். இதுதான்
ஒரு சரியான கண்ணோட்டம். நீ வெறும் கடிவாளம் கட்டின குதிரையாக வெறும் தொழிலை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா உன்னால் எப்படி எதிர்காலத்தை யூகிக்க முடியும்? வெறும் தொழிலை மட்டும் தான் பார்த்த, கடிவாளம் கட்டின குதிரையாக சுற்றி முற்றி பார்க்கவே இல்லை. முன்னாடி பார்க்கல, பக்கத்தில் பார்க்கல, பின்னாடி பார்க்கல, வெறும் முன்னாடி மட்டுமே பார்த்த. அதுதான் உலகம்னு நினச்சிக்கிட்ட. தொழிலை மட்டுமே பார்த்துக்கிட்டு நிறைய பெரிய பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சுருக்க. இன்னும் 17 வருஷம் கழித்து இது எல்லாம் அப்படியே கூடுகளாக நிற்க போகிறது. வெறுமனே கூடுகளாக அப்படியே நிற்க போகிறது. நீ அதெல்லாம் விட்டுட்டு காடுகளுக்கு விவசாயம் பண்ண ஓட போகிற, தலைதிரிக்க ஓட போகிற. காதலிக்கணும், நண்பர்களோடு சுற்றணும், இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் காதலுக்காகவே பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் செலவழித்தா தான் அந்த காதலை முழுமையாக காதலிக்க முடியும். 2 மணி நேரம் காதலிக்காகவே செலவிட்டால்தான் அந்த காதல். அப்போ விளையாடணும், தினமும் 1 மணி நேரம் விளையாடணும். அப்படி முழுமையாக வாழும்போது அப்போ எப்படி இந்த எதிர்காலத்தில் வந்து இதையெல்லாம் தியாகம் பண்ணால் தான் நீ இன்ஜினியராகவே ஆக முடியும். இன்ஜினியர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும், விஞ்ஞானி ஆக முடியும். டெய்லி 2 மணி நேரம் காதலிக்கிறது, குறைந்து 1 மணி நேரமாக காதலிக்கிறது, 1 மணி நேரம் விளையாடுறது, 1 மணி நேரம் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்துவது, இப்படி இதுக்கெல்லாம் செலவிட்டால், நண்பர்களோடு 1 மணி நேரம் இப்படியெல்லாம் செலவிட்டால் எப்படி ஒரு இன்ஜினியர் ஆக முடியும், டாக்டர் ஆக முடியும்? முழுமையாக இதையெல்லாம் தியாகம் பண்ணால் தான் நீ ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ விஞ்ஞானியோ ஆக முடியும். அப்போ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எதிர்காலத்தில் வந்து அப்போ எது முக்கியம், எது இன்பத்தை தரும், எதுக்கு மக்கள் அடிமையாவாங்கன்னா நட்பு, காதல், குடும்பம், இதுக்கு தான் அடிமையாவாங்க. இதை விடவே மாட்டாங்க. இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. விளையாட்டு இதெல்லாம் தேவையும் கூட, உடம்பு ஆரோக்கியத்துக்கு இதெல்லாம் தேவை. நீ வெறும் இதையெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு குடும்பம், வாழ்க்கை, விளையாட்டு, குடும்பம், அப்புறம் விளையாட்டு, ஆடல், பாடல், இதெல்லாம் தியாகம் பண்ணி, நட்பு இதெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு நீ இன்ஜினியர் ஆனாலும் விஞ்ஞானி ஆனாலும் எப்போ பார்த்தாலும் விஞ்ஞானி, ஆராய்ச்சி அப்படின்னு இருந்தால் பணத்தை சம்பாதிக்க முடியலாம். உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், நோய் வந்துடும். ஆனால் நீ விளையாட்டு, காதல், குடும்பம், உடல் ஆரோக்கியம் இப்படியெல்லாம் போனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோய் வர்றது. அப்போ மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க? நோய் இல்லாமல் வாழணுன்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ இதை வச்சே நம்ம எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றத்தை தெளிவாக சொல்லிடலாம். மக்கள் ஒரு தலைப்பட்சமாக போகிறனால தான், தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்ததுனால அதுதான் வந்து இந்த மாதிரி மக்களால் எதிர்காலத்தை சரியாக கணிக்க முடியவில்லை. அப்புறம் தொழிலுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்த தொழிலெல்லாம் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள தொழிலெல்லாம் செய்கிறதுக்கு உடம்புல பயங்கர வலிமை தேவை, ஆற்றல் தேவை. உடனே தானிய உணவுகள், உப்பு போட்டு சமைச்ச உணவுகள், மீன் உணவு, முட்டை உணவு, பால் உணவு இதெல்லாம் சாப்பிட்டாங்களா? இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தும். இயற்கையை பற்றி சிந்திக்க முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் பற்றி வேணால் நல்லா சிந்திக்கலாம். இந்த சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவுலாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பற்றி யோசிக்கலாம். ஆனால் இயற்கையை பற்றி யோசிக்க முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி யோசிக்க முடியாது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி யோசிக்கணுன்னா நீங்கள் மென்மையான உணவுகளை சாப்பிடணும். மாமிசம் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது. அப்போ இப்படி சாப்பிட்டிங்கன்னா உங்களால் வந்து கடினமான வேலைகள் எதையுமே செய்ய முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள வேலைகளை செய்யவே முடியாது. அதனால் வந்து தொழிலை பற்றி மட்டுமே யோசித்தனால அவங்க வந்து அந்த தொழிலுக்கு சாதகமான உணவுகளை சாப்பிட்டாங்க. அந்த தொழில் செய்வதற்கு தேவையான ஆற்றலை தருகிற உணவுகளை சாப்பிட்டாங்க. மீன் உணவு, முட்டை உணவு, மாமிச உணவு, பால் உணவு, உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் சாப்பிட்டா தான் அந்த தொழிலை செய்ய முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் உள்ள இந்த கடினமான வலிமை தேவைப்படுகிற தொழிலை செய்ய முடியும். அதனால் தொழிலுக்கு சாதகமாக யோசிச்சனால தொழிலுக்கு சாதகமான உணவுகளை சாப்பிட்டாங்க. அதனால் அவர்களால் இயற்கையோட உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை, இயற்கையை பற்றி சிந்திக்க முடியலை. அதனால் அவங்களுக்கு மூட நம்பிக்கை ஏற்பட்டது. அதனால் கூட அவங்களால எதிர்காலத்தை கணிக்க முடியவில்லை.